வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோ கமெண்டில் அதிகமாக வந்து கேள்வி என்ன அப்படின்னா, ஸோ சிம்பிளாக ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கணும். ஜெராக்ஸ் கடை மட்டும் இருந்தால் போதும், அதாவது ஸ்டேஷனரி எதுவும் வேண்டாம், இல்லை அடிஷ்னல், அதாவது இங்க் ஸ்டாம்ப்பு, அப்புறம் வந்து சீலு, அப்புறம் வந்து ஸ்டேஷன் ஐட்டம் எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்றதான் அதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பட் அது அந்தளவுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் வந்து டீட்டெயிலாக இப்போ இந்த வீடியோ பார்ப்போம். பொதுவாக வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 lakhs, 2 லட்சம் தேவைப்படும். இந்த 2 லட்சத்தை வச்சு நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு சின்ன ரூம் தேவைப்படும். ஒரு ஷாப்போட அதான் ரூம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஷாப்பு தான். இது வந்து 8க்கு 10 இருந்தால் ஒரு நல்ல ஷாப், நமக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் கிடைக்கும். ஸோ முடிஞ்சாலும் வந்து இது வந்து குறைஞ்சபட்சம், இதை விட குறைஞ்சா கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. பட் ஒரு நல்ல ஷாப்புக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 8க்கு 10 சைஸில் வந்து உங்களோட ஷாப் கிடைச்சா அது வாங்கிக்கோங்க. பிளான் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜெராக்ஸ் கடைக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்டு. ஷாப் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஷாப் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் அமௌண்ட் நான் எவ்வளோ கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20,000 பாருங்க, ஷாப் அட்வான்ஸ். ஸோ 20Kனா 20,000 நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 10,000 முன்னப்பின இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து 25,000 கொடுக்கலாம், ஒரு சில இடத்துல வந்து ஒரு 5,000 கம்மியாக கொடுக்கலாம். ஸோ என்னோட கால்குலேஷன் நான் அது வந்து 20,000 எடுத்துக்கிறேன். இது அதிகமாகவும் கிடையாது, கம்மியும் கிடையாது. இது ஒரு ஆவரேஜான ஒரு ரேட்டு தான். அப்புறம் வந்து ஷாப்புக்குரிய ஒர்க்கிங் டேபிள் அண்ட் ரேக்கு. நம்ம ஜெராக்ஸ் கடையை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம கம்ப்யூட்டராக இருக்கட்டும், ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிரிண்டராக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு டேபிள் வேணும், நல்ல டேபிள் வேணும். ஒரு குவாலிட்டியான டேபிள் வாங்கிக்கோங்க. ஸோ அதோட அதுக்கு நான் எவ்வளோ எஸ்டிமேட் போட்டிருக்கேன் அப்படின்னா 20K. ஸோ இங்கே உங்களுக்கு 40,000 போயிடுச்சு, சரிங்களா? ஸோ ஷாப்பு அட்வான்ஸ் 20,000 கொடுக்குறோம். ஒர்க்கிங் டேபிள் அண்ட் ரேக்கு கண்டிப்பாக வேணும், நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பார்வையாக வைக்கிறதுக்கு, பேப்பர் வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கோ கண்டிப்பாக ஒரு ரேக் தேவைப்படும். ஸோ இந்த டேபிள் ரேக்கு இதோட காஸ்ட் நான் வந்து ஒரு 20,000 வச்சுக்கிறேன். இது வந்து ஷாப்புக்கு மட்டும். இப்போ நம்ம பிரிண்டிங் ஐட்டத்துக்குள்ள போகவே இல்லை. ஷாப்பு அட்வான்ஸும் ஷாப்புக்குரிய டேபிள் அண்டு ரேக்கு. சிம்பிளாக சொன்னால் இன்டீரியர்னு சொல்லுவோம். அது இன்டீரியர்லாம் நம்ம தேவையில்லை ஆரம்பத்தில். ஆனால் நீங்கள் இன்டீரியர்லாம் கையை வச்சிங்கன்னா அது பட்ஜெட்டு 3 லட்சம் 4 லட்சம் இழுத்துரும். சரி, இப்போ வந்து 40,000 ஆயிடுச்சு. பேலன்ஸ் உள்ள 1,60,000 நம்ம என்னென்ன வாங்கணும், இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் கூட வந்து ஒரு 5,000 10,000 முன்னப்பின்னு வரலாம். பட்டு இந்த பிரிண்டரில் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண என்ன அப்படின்னா, A3 பிரிண்டரு கலர், அதாவது இங்க் டேங்க் கலர் பிரிண்ட் வாங்கிக்கோங்க. A3 வரைக்கும் சைஸ் வந்து அப் டு A3. ஸோ A3 நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஜெராக்ஸ் கடைக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண என்ன அப்படின்னா, அதாவது எப்சானில் வந்து ஒரு 75Kல வந்து அப் டு A3, அதாவது இங்க் டேங்க் தான் வந்து, லேசர் கிடையாது. லேசர் நீங்கள் போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு 2 லட்சத்துக்கு வந்துடும். புது மிஷின், நான் எல்லாமே புது மிஷின் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நான் இந்த செகண்ட் ஹேண்டு அதுக்குலாம் நான் போகலை, அது அவங்க விருப்பம். ஸோ நான் எல்லாமே புதுசாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A3 பிரிண்டர் வாங்கிக்கோங்க. ஒரு பிரிண்டர் வந்து A3 வரைக்கும் ஒரு பிரிண்டரு 75,000 பட்ஜெட்டில் எப்சானில் இருக்குது. இதை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம டீம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் போய் பாருங்கள். A3 பிரிண்டரு, A4 பிரிண்டர் அதை பற்றி நிறையா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ எப்சானில் வந்து உங்களுக்கு 75Kல வந்து அப் டு A3 கலர் பிரிண்டர் எடுக்கக்கூடிய பிரிண்டர் அவைலபிளாக இருக்குது. மாடல் பேர் கூட L15150. நான் ஆல்ரெடி அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா A3 பிரிண்டர் பட்ஜெட் வந்து 75,000 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A4 அண்ட் லீகல் சைஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிண்டரு. ஸோ 2 பிரிண்டர் கண்டிப்பாக தேவையானா என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா, இது வந்து நிறைய பேர் நீங்கள் ஏற்கனவே ஜெராக்ஸ் வச்சுருவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். இப்போது இந்த A3 பிரிண்டர் A4 பிரிண்டர் ஏன் சார் தனித்தனியாக நம்ம வாங்கணும் அப்படின்னா, இப்போ A3 வாங்கிட்டாலே A4 லீவில் இதில் எடுத்துடலாம். அப்படியே சார் தனியாக ஒரு பிரிண்டர் வாங்கணும் கேள்வி வரலாம்.
அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இப்போது நம்மகிட்ட வந்து எப்படி ஒரு காருக்கு வந்து ஒரு ஸ்டெப்னி வந்து ஒரு டயர் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி தான் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வந்து 2 பிரிண்ட் இருக்கணும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது 2 உதாரணம் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 300 காப்பி 400 காப்பி உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபைல் மொத்தமாக அனுப்பிச்சிட்டாங்க. பிடிஎஃப்ல வந்து நீ பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஸோ இந்த 300 பேஜ் 400 பேஜ் கண்டிப்பாக வரும். நான் வந்து கற்பனை பண்ணி சொல்லலை, நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூவை வச்சு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ A3 பிரிண்டரில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டீங்க, A4 இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போது 200 பேஜ் 300 பேஜ் நீங்கள் எடுக்கணும் இந்த பிரிண்டரில் அப்படின்னா, அந்த 200 பேஜ் 300 பேஜ் எடுக்கிறது குறைஞ்சபட்சம் நீங்கள் என்னதான் ஸ்பீட் அடிங்க, புது மிஷின் வாங்க, பழைய மிஷினை பாருங்கள், குறைஞ்சபட்சம் 1/2 hour ஆகும். 200 பேஜ் நான் 200க்கு மேலே சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் கடை வச்சுன்னா 200 பேஜ் கண்டிப்பாக வரும். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. சரிங்களா? அப்போது 1/2 hour வரைக்கும் நீங்கள் வேறு கஸ்டமர் வந்தால் அவங்க 1/2 hour வெயிட் பண்ண வைக்க முடியுமா சொல்லுங்கள்? முடியாது. அதனால் கண்டிப்பாக ஒரு A3 பிரிண்டரும் செப்பரேட்டாக, அப் டு A3 ஒரு செப்பரேட்டாகவும், A4 பிரிண்டர், அதாவது A4னா லீகல், இப்போ வர பிரிண்டர் எல்லாமே லீகல் சேர்த்து வருது, அதுவும் கலர் வாங்கிக்கோங்க. ஒரு A3 வரைக்கும் நீங்கள் கலர் பிரிண்டர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வாங்குற A4 பிரிண்டரும் நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ A4 அண்ட் லீகல் பிரிண்டருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கெனான் இல்லைனா HP வாங்கிக்கோங்க. பட்ஜெட் வந்து நான் 25K to 30K. ஒரு நல்ல பிரிண்டர் வாங்க. ஸோ என்ன பிரிண்டர் வேணால் அதை நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இதில் நான் சொன்னால் ரொம்ப இழுத்துரும், வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக போனால் ரொம்ப இழுத்துரும். பட்ஜெட்டு பற்றி இந்த மெயினாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்டரே வந்து உங்களுக்கு 1 லட்சம் ஆச்சு பாருங்கள். 75,000 A3 பிரிண்டரு, A4 பிரிண்டர் வந்து 25,000. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு 1 லட்சம் போயிடுச்சு. ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு இதான் உங்களுக்கு 50% இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த பிரிண்டர்லேயே போயிடும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் இது லேசர் பிரிண்டர் வந்து பெரிய மிஷின் வாங்கினா நல்லா தானே, நம்ம ஏன் சின்ன சின்ன மிஷின் வாங்க கேட்பாங்க. அதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போகும்போது நீங்கள் லேசர் பிரிண்ட் போனீங்கன்னா, கலர் A3 லேசர் போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பிரிண்டர் காஸ்ட்டே உங்களுக்கு 2 லட்சம் ஆயிரும். கெனானா இருக்கட்டும், எப்சானா இருக்கட்டும், ஹெச்பியா இருக்கட்டும், இல்லை இந்த கோனிசியா, அப்புறம் வந்து வேற என்ன இருக்குது, ஸோ பிரதர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்ட் வித் கலரு அப் டு A3 வரைக்கும் போனீங்கன்னா 2 லட்சத்துக்கு கம்மியாக நீ பிரிண்டரே கிடையாது. அப்படி இருந்தாலும் கலர் இருக்காது, ஒன்லி மோனோ பிரிண்ட்டு, மோனோக்ரோம் அந்த மாதிரி தான் இருக்கும். நீ வேணால் செக் பண்ணிங்க மார்க்கெட்டில், நான் செக் பண்ணிட்டேன். ஸோ 1 லட்ச ரூபா நமக்கு பிரிண்டரில் போயிடுச்சு. 40,000 ரூபா ரூமுக்கும் ஷாப் அட்வான்ஸுக்கும் அந்த ஒர்க்கிங் டேபிள் வாங்குறதுக்கும் நமக்கு அதில் போயிடுச்சு. ஸோ 1,40,000 ஆயிடுச்சு. பேலன்ஸில் 60,000 நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு பிரிண்டர் எப்படி முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர், அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர், பிசி இல்லைன்னா லேப்டாப் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டில் எது, ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணது எது அப்படின்னா லேப்டாப். ஏன் அப்படின்னா, சப்போஸ் லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு அடிக்கடி ஏதாவது சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஈஸியாக நம்ம கையில் கொண்டு போயிட்டு கையில் கொண்டு வந்துக்கலாம். இதே நீங்கள் பிசினா அதை பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆட்டோ பிடிக்கணும். இதனால் டப்புன்னு லேப்டாப் எடுத்தோமா, ஒரு பேக்கில் போட்டோமா, போனோமா, ஒரு 1 hour 2 hour சின்ன சர்வீஸாக பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லேப்டாப் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி பிசி இருக்குது, உங்களுக்கு பிசி தான் கன்வீனியண்டாக இருக்குது அப்படின்னா பிசி வாங்கிக்கோங்க. பட் வாங்குறேன் நான் அதில் மென்ஷன் பண்ணலை, ஐஃபை வாங்கிக்கோங்க. எது வாங்கினாலும் ஐஃபை. ஏன் ஐஃபை அப்படின்னா, நமக்கு இப்போ அதிகமாக வந்து வாட்ஸ்அப்லாம் வந்து டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. அப்போ என்னாகும், நம்ம டவுன்லோட் பண்ணி தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நம்ம வாட்ஸ்அப்பை வந்து லேப்டாப் மூலியமாக ஓப்பன் பண்ணி அதில் வரக்கூடிய டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணி தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அப்போ என்னாகும், இந்த i3 அந்த மாதிரி போனீங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த 300 பேஜ் 400 பேஜ் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிறதுக்கு அதே ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு வேணும் லேப்டாப். ஐஃபை வாங்கினா, அதாவது i5 i7 இந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்குது. பட் நமக்கு ஒரு ஐஃபை லேப்டாப்போ ஐஃபை இது கோர் இருந்தால் போதும். நான் இன்டெல் கோர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் டெல்லோ ஹெச்பியோ ரெண்டுமே நல்ல பிராண்டு தான். உங்களுக்கு எது நீங்கள் எது லைக் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஐஃபை லேப்டாப்பு பிசி ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு நான் போட்ட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா. ஸோ இப்போ இதுவே வந்து ஆல்மோஸ்ட் 1,85,000 வந்துருச்சு. 1 லட்சம் பிரிண்டரு, 40,000 ரூமுக்கு ஷாப் அட்வான்ஸு, டேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு. ஸோ இதை வாங்கிட்டாலே உங்களுக்கு 90% காஸ்ட் இதில் போயிடுச்சு. சரிங்களா? ஸோ பேலன்ஸ் உள்ளது நான் ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் ஜெராக்ஸ் கடை மட்டும்தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா லேமினேஷன் மிஷின் ஒன்று வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லேமினேஷன் மிஷின் நம்ம பெரிய வந்து அதை டெக்னிக்கலாக எதுவும் தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு லேமினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது.
ஸோ அதோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 தான் போட்டிருக்கேன். 3000 உங்களுக்கு நல்ல மிஷின் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைரல் பெண்டிங் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. அதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். அப்புறம் வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவையான ஜெராக்ஸ் தேவையான பொருள்கள், அதாவது பேப்பரு, லேமினேஷன் ஷீட்டு, அப்புறம் வந்து ஸ்பைரல் பெண்டிங் ஷீட்டு அண்டு காயில். ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் 5000 போட்டிருக்கேன். ஸோ கூட்டி பாருங்கள், இப்போது உங்களுக்கு கரெக்டாக 2 லட்சம் வரும். அதாவது 75,000 பிரிண்டருக்கு 1 லட்சம், 45,000 வந்து லேப்டாப்பு, 5000 வந்து ஸ்பைரல் பெண்டிங்கு, அப்புறம் வந்து எவ்வளோ ஆச்சு, 1,50,000, 1,50,000, 1,58,000, 1,58,000 கிடையாது, இது 1,40,000, 1,60,000 ரூபா. சரி பாருங்க, 2 லட்சம். மறுபடியும் சொல்கிறேன், பிரிண்டருக்கு நீங்கள் 1 லட்சம் வாங்கிக்கோங்க. A3 வரைக்கும் ஒரு பிரிண்டரு, A4 ஒரு பிரிண்டரு. ஸோ 1 லட்சம் ஆச்சா. அப்புறம் வந்து பிசி ஒரு 45,000 ரூபா. சரிங்களா. இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5000 கூடலாம் குறையலாம். இது வந்து கரெக்ட். நான் சொல்கிற இந்த எஸ்டிமேட் வந்து உங்களுக்கு 90 to 95% மேட்ச் ஆகும். ஒரு சில பேர் வந்து எனக்கு A3 வேணாம்பாங்க, இல்லை எனக்கு ஒரே பிரிண்டர் போகும்பாங்க. அந்த கேஸ் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் இப்போ ஜெராக்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தால் உங்கள் ஜெராக்ஸு ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். லேட் பிக்கப் ஆகாது. இப்போது இது போக வந்து நீங்கள் உங்களுக்கு கேட்கலாம், சார் லேசர் பிரிண்ட் வாங்கலாமான்னு கேட்பீங்க. லேசர் பிரிண்ட் நீங்கள் ஆரம்பத்தில் தேவையில்லை. உங்கள் ஷாப் ஓரளவுக்கு ஒரு 6 மாதம் ஒரு எப்படியும் நீங்கள் இந்த 2 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து டெய்லி ஒரு 1000 ரூபாய்க்காவது பிஸ்னஸ் பண்ண முடியும். 1000 ரூபாய்க்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்கள் திறமை. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா பிஸ்னஸ் ஆகும். எப்போ உங்கள் பிஸ்னஸ் வந்து அந்த 1000லேருந்து 2000 போதோ, 2000லேருந்து 3000 போதோ, அப்போ வந்து இன்னொரு மிஷின் கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அதை லேசர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஆரம்பத்தில் நான் ஏன் லேசர்னு ஆரம்பத்தில் சொல்லலை அப்படின்னா, லேசர் பிரிண்ட் வந்து காஸ்ட்லி. நீங்கள் கலரு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வேணால், அப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கூட கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் கலர் லேசர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அதிகம். ஸோ அதனால தான் நான் இதில் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ இங்க் டேங்க் போங்க. இங்க் டேங்க் வந்து உங்களுக்கு 75,000 அப் டு A3 வரைக்கும் இருக்கக்கூடிய பிரிண்டர் நல்லாயிருக்கும். நான் ஏன் எப்சான் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் அந்த ஒரு பிரிண்டரை வச்சுக்கிட்டே வந்து ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து க்ளோசி பேப்பரில் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாமே இதை எடுத்துக்கலாம். கிளாரிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எப்சான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதை பற்றி வீடியோ நிறைய போட்டிருக்கு, வேணால் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் நம்ம இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ ஜெராக்ஸ் ஷாப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆரம்ப முதலீடு எவ்வளோ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா. ஸோ இந்த 2 லட்சத்துக்கு நான் அது கூட என்னென்ன வாங்கணும் ஆரம்பத்தில். ஸோ இது வாங்கினா உங்களுக்கு இந்த 2 லட்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் இதிலே வந்து உங்கள் போட்ட காஸ்ட்டை வந்து ஒரு 50% எடுத்துடலாம். ஏன்னா இந்த இதெல்லாம் வாங்கினீங்கன்னா, ஏன்னா இப்போது இது எப்படி, அதுவும் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு பண்டில் வாங்குவீங்களா பேப்பரு, இப்போது இந்த எப்சான் பிரிண்டர் வாங்கினீங்கன்னா அது கூட சேர்ந்தே உங்களுக்கு இங்கெல்லாம் வந்துடும். அந்த இங்க் யூஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் அதுக்குரிய பேப்பரு, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த லேமினேஷன் இருக்கட்டும், ஸ்பைரல், இதுவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 60,000 வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிடணும். அதான் உங்கள் திறமை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ண அதில் வர அமௌண்ட் வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து ஒன்லி ஃபார் ஆரம்ப முதலீடு மட்டும்தான் இந்த ரூபா. அப்புறம் வந்து டெய்லி நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷ்னரியோ இல்லை அப்புறம் வந்து அடிஷ்னல் வேறு என்ன பண்ணலாம், இது ஃபோட்டோஷாப் நீங்கள் சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் அதை யூஸ் பண்ணி ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ரப்பர் ஸ்டாம்பி நம்ம பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னல் போக உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா, ஒரே அமௌண்ட் இருக்குன்னா நீங்கள் எல்லாம் ஒரே டைம் பிளான் பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லை, அது நாலேஜ் இல்லை அப்படின்னா, நான் ஜெராக்ஸ் கடை மட்டும் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 2 லட்சத்துக்கு 2 லட்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 2 லட்சத்துக்கு நீங்கள் எதாவது எவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாரும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் நமக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ.